ஹாய், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஇ 3rd செமஸ்டரில் நம்ம படிக்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மீன் பை டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் கிடையாது, கலெக்டிங் ஆர் ஆர்கனைசிங் த டேட்டா. ஓகேங்களா? இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, டெஃபினிஷன் என்ன அப்படின்னாக்கா, கலெக்டிங் or organizing the data. ஓகேங்களா? collecting or organizing the data to the computer, collecting or organizing the data to the computer and telling the relationship, okay, and telling the relationship between them. இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதாவது டேட்டாஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது இதோடைய. ஓகே, இப்போ வந்து லீனியரில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, ஸ்டாக், லிஸ்ட், கியூ இதெல்லாம் வந்து லீனியரில் வரும். நான் லீனியரில் என்னென்ன வரும் நம்மளுக்கா, ட்ரீ, கிராஃப் இதெல்லாம் வந்து நான் லீனியரில் வரும். இதுதான் இதோடைய டைப்ஸு. இதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அதோடைய டைப்ஸ். அவ்வளோதான். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாலாம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல, அவ்வளோதான் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஏடிடி. ஏடிடின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏடிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். ஏடிடி அப்படின்னாக்கா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஏடிடி அப்படின்னாக்கா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. ஏடிடி அப்படின்னாக்கா அதுவும் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஜஸ்ட்டு 2 மார்க் மாதிரி தான். அதாவது ஏடிடியோட டெஃபினேஷன் என்னன்னாக்கா, செட் ஆஃப் டேட்டாஸ். ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்துக்கிறோம், ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த டேட்டாஸை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம், இதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், செட் ஆஃப் டேட்டாஸ், செட் ஆஃப் ஆப்ரேஷன். பட் ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன், அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதை ஏடிடி அப்படின்னு சொல்கிறது. என்னென்ன டேட்டாஸ்ன்னு சொல்லிவிடுவோம், என்னென்ன ஆப்ரேஷனும் சொல்லிவிடுவோம், ஆனால் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. இதெல்லாம் ஜஸ்ட்டு 2 மார்க்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, லிஸ்ட் ஏடிடி. லிஸ்ட் எடிட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்து லிஸ்ட் எடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குமா, ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே என்ன நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், N1 N2 அப் டு Ni வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது என்னவாக இருக்கும், N1 என்னவா ஆக்ட் பண்ணும், ஃபஸ்ட் எலமெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து N2 என்ன ஆக்ட் பண்ணும், செகண்ட் எலமெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். அப்புறம் என்னங்கிறது வந்து பொசிஷனை மீன் பண்ணும், எந்த எலமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற பொசிஷனை சொல்கிறது வந்து என்ன. ஓகேங்களா? இதை வந்து லிஸ்ட் எடிட்டி. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் மாதிரி மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், ட்ராவர்சல் இதெல்லாம் மாதிரிலாம் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். என்னென்ன ஆப்ரேஷன் நடக்கலாம், என்ன ஆப்ரேஷன் சொல்லலாம் அப்படின்னாக்கா, இன்சர்ஷன், டெலிஷன். இதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் இன்சர்ஷன், டெலிஷன், மெர்ஜிங், அப்புறம் ட்ராவர்சல். இதான் ட்ராவர்சல் அப்படின்னாக்கா ஜஸ்ட் விசிட்டிங். அதாவது வந்து நம்ம என்னவோ டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை திரும்ப பார்க்குறது தான் வந்து ட்ராவர்சல். ஓகேங்களா? இப்போ வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அரே பேஸ்டு, லிங்க் லிஸ்ட் பேஸ்ட். ஓகேங்களா? இதை பற்றி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க் லிஸ்ட்டு பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்போ அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அரேக்கு வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் மெமரி, ஆனால் லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது அரேயில் ஒன்ஸ் நம்ம மெமரி அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அதை தாண்டி யூஸ் பண்ண முடியாது, அந்த மெமரியை தாண்டி நம்மளால் டேட்டாஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த மெமரிக்குள்ளே கம்மியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனால் வந்து இப்போ நம்ம ஒரு 100 மெமரி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு 10 தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பேலன்ஸ் 90 வந்து வேஸ்ட்டு. இதான் வந்து அரேயோட டிஸ்அட்வான்டேஜஸ், மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து ப்ராசஸிங் என்ன பண்ணினா ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்சர்ஷன், டெலிஷன் ஆப்ரேஷன்லாம் வந்து அரேயில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். லிங்க் லிஸ்ட்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அரேயில் வந்து டேட்டாஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம், ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுவோம். அதான் லிங்க் லிஸ்ட்டோட டெஃபினேஷன் என்ன. லிங்க் லிஸ்ட்டில் என்ன,
ஒரு டேட்டாவும் ஸ்டோர் பண்ணும், அதோடைய நெக்ஸ்ட் டேட்டாவுடைய அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ பாயிண்டர்லாம் வந்து யூஸ் ஆகும். அப்போ அதுக்கு என்ன தேவை, அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி போகுதா. ஸோ அந்த வந்து மெமரி வேஸ்டேஜ் இருக்குது. அதுதான் இதோடைய லிங்க் லிஸ்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி வேறு எதுவுமே வந்து லிங்க் லிஸ்ட்டில் டிஸ்அட்வான்டேஜே இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இதை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து யூனிட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து மல்டி லிஸ்ட், ரேடிக்ஸ் அவுட் இதெல்லாமே வரும். அதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதா, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.